உலகெங்கிலும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில் வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனிப்பயிற்சி வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனிப்பயிற்சியாக இருக்குது. ஸோ இது திரும்ப சொல்கிறேன், வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலான பயிற்சி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவது அப்படின்றது எல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ அந்த வகையில் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பயிற்சியாக இருக்கிறாரு. அந்த நாளில் பார்த்திங்கன்னா திருக்கோயிலெலாம் இதை ஃபாலோ பண்ணி தான் இந்த சனிப்பயிற்சி பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய பலன்கள் சனிப்பயிற்சியாகி ஒவ்வொரு ராசிக்கும் அவர் மீன ராசிக்கு போகிறார். அங்கேருந்து மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம். சனி எல்லாத்துக்குமே நல்ல அறிமுகமான ஒரு கிரகம் தான். சனியை பற்றி நம்ம சிறப்பாக எடுத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு வேண்டியதில்லை. எல்லாருமே நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பீங்கன்றதை தாண்டி சனியை பார்த்து பயந்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பயத்தெல்லாம் போக்கக்கூடிய விதமாக தான் இந்த பலன்கள் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லது சொல்லணுன்றது மட்டும் இல்லாமல் எப்படி எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்கள் நம்ம தவிர்த்துக்கிறதுனால வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக பயணிக்க முடியும், இந்த சனிப்பயிற்சியை நம்ம ஆதாயமாக பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நான் பார்க்க போகிறோம், சொல்ல போகிறேன். தொடர்ந்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். காலபுருஷனுக்கு பாகியஸ்தானம் சொல்லக்கூடியது 9ஆம் வீடு தனுசு ராசி. இந்த தனுசு ராசியை பிறப்பு ராசியாக ஜனன ராசியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சி எப்படியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, சனி அமரக்கூடிய இடம் அர்த்தாஷ்டம ஸ்தானம் 4ஆம் இடம். சனி இந்த மீன ராசிக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு வர்றார். சனி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 30 ஆண்டுகள் எடுத்துப்பார் காலச்சுழற்சியில். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு ராசியில் 2 ஆண்டுகள் இருப்பார். 12 ராசியும் அவர் சுற்றி இப்போ உங்களுடைய மீன ராசிக்கு வரப்போகிறார். மீன ராசின்றது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீடு. உங்கள் தனுசு ராசி அதிபதி யாருன்னா முழு சுபகிரகமான குரு பகவான். குரு பகவானுடைய இன்னொரு வீடு பார்த்திங்கன்னா மீன ராசி. அந்த மீன ராசி தான் உங்களுக்கு 4ஆம் இடமாக வருது. 4ஆம் இடம்ன்றது உங்களுடைய சுகஸ்தானம், வண்டி வாகன யோகங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய வீடு மனையை குறிக்கக்கூடிய தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு சனி மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய கணித பஞ்சாயத்தின் அடிப்படையில் போகிறார் இல்லையா? அங்கேருந்து என்ன பலன் செய்வார்? 4ஆம் இடம் சனிக்கு உகந்த ஸ்தானம் தானா? நல்ல பலன் செய்வாரா? தெளிவாக சொல்லணும் அப்படின்னா 4ஆம் இடம் சனிக்கு உகந்ததா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உகந்தது இல்லை அப்படின்றதான் உண்மை. அது ஜோதிட விதிப்படி. ஆனால் விதி விலக்குகளும் இருக்குது. நம்ம அதை பார்க்க விதியை மட்டும் சொல்கிறதுனால நல்லது கிடையாது. விதி விலக்கையும் நம்ம சொல்லணும். விதி விலக்காக அவர் உங்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்றதான் உண்மை. விதிப்படி 4ஆம் இடம் அர்த்தாஷ்டமஸ்தானம், அதாவது அஷ்டமஸ்தானத்தில் பாதி. அப்படின்றபோது அஷ்டம சனி அப்படின்றது என்னென்ன துயரங்களை தொந்தரவுகளை கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வீண் பழி, வீண் விரயங்கள், மருத்துவ செலவினங்கள், சிறைவாசம் கூட ஒரு சிலர் கிடைக்கும். அதுபோக சட்ட ரீதியான பிரச்சனைகள், ஆயுள் சார்ந்த பயம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கொடுக்குறது அஷ்டம சனி. அதில் பாதி அர்த்தாஷ்டம சனின்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி. 4ஆம் இடத்துல இருக்கும்போது மருத்துவ செலவினங்கள், தாயாரோட உடல் ரீதியான பிரச்சனைகள், உங்களுடைய மன ரீதியான சங்கடங்கள், டிப்ரெஷன், இதெல்லாம் 4ஆம் இடம் கொடுக்கும். ஒரு சிலருக்கு வீடை புனரமைக்க வேண்டிய கட்டாயம், காசு இருக்கோ இல்லையோ வீடை கொஞ்சம் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி சரி பண்ணி கட்டிக்கிறணும் அப்படின்ற புனரமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். இதெல்லாம் கடன் வாங்கி செய்கிற மாதிரி ஆகும். ஸோ இதெல்லாம் 4ஆம் இடத்து சனி செய்யக்கூடிய விஷயங்கள். இது விதிப்படி நடக்கிறது. ஆனால் இதுபடி இதெல்லாம் நடக்குமா? இப்போ சனி அங்கே 4ஆம் இடத்துக்கு முன்னாடி நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. காரணத்தை நான் சொல்லிடுறேன். அது போய் அமர்ற இடம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அவங்க அமர்ற இடத்த வச்சு தான் அவங்களுக்கு நட்பு வீடா, பகை வீடா, அது சுபரோட வீடா அப்படிலாம் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் சனி அமரக்கூடிய அந்த 4ஆம் இடம் அப்படின்றது குருவுடைய வீடு. அதாவது உங்களுடைய ராசிநாதனோட வீடு. உங்கள் ராசிநாதனோட வீட்டில் சனி அமரும்போது உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க வந்தால் அவங்க நீங்கள் சொல்கிறது தானே கேட்கணும். ஸோ அந்த வகையில் நீங்கள் சரியாக உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, குறிப்பாக நான் சொல்ல வர்றது உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய நடவடிக்கைகள், செயல்கள், எந்த ஒரு விஷயத்துலையும் ஒளிவு மறைவு இல்லாமல் நீங்கள் உங்களோட பணிகளை சிறப்பாக, உங்களுக்கான ஒதுக்கப்பட்ட கடமைகளை சிறப்பாக நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா சனி ஒரு துளி விட உங்களுக்கு தொந்தரவு பண்ணாதுங்க. சொல்லப்போனால் நல்ல முன்னேற்றங்களை தான் கொடுக்கும். இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சனி இருக்கிற இடத்துலேருந்து கேந்திர ஸ்தானத்தில் இப்போ உங்களுடைய ராசிநாதன் குரு இருந்துகிட்ருக்கார். குருவுடைய பருவம் உங்கள் ராசிக்கும் கிடச்சிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிறப்பு அம்சம். கேந்திர தொடர்புலேயே சனிக்கு நல்ல பலனை குரு கொடுப்பார் அப்படின்றத தாண்டி இப்போ அடுத்ததாக சனி பயிற்சி ஆனதுலேருந்து ஒரு மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி ஆகிறாரு. மே 26ஆம் தேதி குரு பயிற்சியும் இருக்குது. வாக்கிய கணிதத்தின் அடிப்படையில் மே 26ஆம் தேதி குரு பயிற்சி ஆகி உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடுன்னு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு வரப்போகிறாரு. 8ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் முழு யோக பலனை செய்வார். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 8ஆம் இடம் அப்படின்றது கடக ராசி. கடக ராசி தான் உங்களுடைய ராசிநாதன் பலம் பெறக்கூடிய இடம்.
உங்கள் ராசிநாதன் குரு பலம் பெற்றால் நீங்களே பலம் பெற்ற மாதிரி, உங்களுக்கு ஒரு யானை பலம் வந்த மாதிரி இனிமேல் வந்துடும். ஸோ எதையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியமும் ஒரு திடமும் உங்களுக்கு கிடச்சிடும். முழு சுபகிரகம் இல்லையா, வியாழன் வந்து உங்களோட ராசிநாதன் குரு வந்து முழு சுபகிரகம். அவர் வந்து பலம் பெறுறது பொதுவாக உலகத்துக்கே நல்லது. ஒரு நல்ல ஒரு பலமாக இருக்கிறன்றதான் உலகத்துக்கே நல்லது. அந்த வகையில் அவர் உங்களுக்கு ராசிநாதனாக வந்து அவர் வந்து உச்ச பலம் பெறுறாரு இல்லையா. இது வந்து இன்னொரு முக்கியமான சிறப்பான விஷயம் சொல்லணுன்னா, எப்படி நான் சொன்னேன், சனி வந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து ஒரு ராசிக்கு வருவார் ஒரு கால சுழற்சியில் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த மாதிரி வந்து உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு ஆண்டுகள் இருந்து ஆரம்பித்த ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு வர்றதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துப்பார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் முழு பலம் பெற போகிறார். 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஒரு ஸ்ட்ராங்காக வெல்த்தாக இருந்தீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு மீண்டும் அதை விட சிறப்பான ஒரு யோக பலன்களை உங்களுடைய குரு பகவான் ராசிநாதன் கொடுக்க போகிறார் அப்படின்றதான் உண்மை. இதில் குரு உச்சம் பெறது மட்டும் விஷயம் கிடையாது. குரு உச்ச பலம் பெற்று கடகராசிக்குள்ளே வந்து அங்கேருந்து சனிக்கு 4ஆம் இடம், அதாவது உங்களுடைய அர்த்தாஷ்ட ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு பார்வையை கொடுத்து சனியோட தீய பலன்களை சுத்தமாக அழித்து யோக பலன்களை மாற்றிடுவார். ஸோ இவ்வளோ சிறப்புகள் வந்து இனி வர காலங்களில் நிச்சயமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு தொழில் சார்ந்து, குடும்பம் சார்ந்து, உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து பல நல்ல முன்னேற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். பணம் புழக்கம், பொருளாதாரம் வந்து நல்ல நிலையில் இருக்கும் அப்படின்றதையும் வந்து தனுசு ராசிகளுக்கு நம்ம அடித்து சொல்லலாம். தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சனி மற்றும் குருவுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்ற பலன்களை பார்த்துட்டு இருந்தோம். அதாவது சனி பயிற்சிக்கு பின்னாடி நம்ம குரு பயிற்சி ஆகிறாரு. நம்ம முக்கியமாக முதல்ல நான் பல இடங்களில் சொல்லிட்டு இருந்த மாதிரி சனி வந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஒரு ராசிக்கு வருவார். அதாவது தன்னோட கால சுழற்சியில் ஒவ்வொரு ராசிலையும் 2.5 ஆண்டுகள் இருந்து 12 ராசியும் அவர் தாண்டி அவர் இருந்த இடத்துக்கு வரதுக்கு 30 ஆண்டு எடுத்துப்பார். இது வந்து சனியோட நிலை. அதே போல் மே மாதம் 26ஆம் பயிற்சியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் இருப்பார். அவர் திரும்ப மீண்டும் அதே ராசிக்கு வர்றதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துப்பார். 12 ராசி, ஒரு ராசிக்கு ஒரு வருஷம்னு 12 ராசிக்கு வந்து 12 வருடம் எடுத்து மீண்டும் அந்த இடத்துக்கு வருவார். ஸோ அந்த வகையில் சனி மீனத்துக்கு வரதும் 30 ஆண்டுகள் பிறகு தான் வர்றாரு. அவருக்கு அடுத்து தான் சனிக்கு அப்புறமா குரு வரப்போகிறாருன்னு சொன்னேன் இல்லையா கடகராசிக்கு. அவரும் வந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு வர்றாரு. இது ரெண்டுமே மிகப்பெரிய முக்கியமான கிரகங்கள். சனி ஒரு பலம் வாய்ந்த அசுப கிரகம், குரு ஒரு பலம் வாய்ந்த சுபகிரகம். 2 பேரோட நிலைகளையும் நம்ம முக்கியமாக பார்த்துருக்கோம். இதை தாண்டி ராகுவோடைய நிலை, ராகுவும் வந்து அசுபகிரகங்களில் பலம் வாய்ந்தது. சனியை போலவே வேலை செய்யக்கூடியவர். கேது செவ்வாயை போல வேலை செய்யக்கூடிய கேது. ஜோதிடத்தில் அப்படி தான் சொல்லுவோம். சனியை போல் ராகு, செவ்வாயை போல் கேதுன்னு சொல்லுவோம். ஸோ என்ன சொல்லணும்னா, சனி கொடுக்குற பலன்களை சனியை விட அதிகமாக கொடுக்குறது ராகு, செவ்வாய் கொடுக்குற பலன்களை செவ்வாயை விட அதிகமாக கொடுக்குறது கேது. ஸோ இப்படியான ஆண்டு கிரகங்கள்ன்றது இவங்க தான். ஸோ இவங்களோட நிலையெல்லாம் நல்லா இருக்கிறதுன்றதுனால வந்து இப்போ நம்ம பார்த்த இந்த காணொலியில் நம்ம வந்து சனி மற்றும் குருவை எடுத்து உங்களுக்கான பலன்களை கொடுத்துருக்குறோம். மெயினாக சனி பயிற்சி மார்ச் 6ஆம் தேதி. ஸோ அதை வச்சு நம்ம பலன்கள் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் வந்து தற்கால கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஒரு தனி மனிதருக்கான பலன் சொல்கிற இடத்துல வந்து இந்த கோச்சார பலன்கள் மட்டும் போதுமானதா அப்படின்னா அதை அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆமாம் நம்ம வீடியோவில் நல்லது சொல்லுவாங்க, ஆனால் நிஜத்தில் நம்ம படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாமலாம் இல்லை. நம்ம உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் ராசியை வச்சு, உங்களுடைய ராசி நட்சத்திரங்களை வச்சு நம்ம சொல்கிற விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது. உங்களுடைய ஜனன ஜாதகம், நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் ராசிக்கும் என்ன விதமான தொடர்புகள் இருக்குது, உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி, ராகு, குரு, சுக்கிரன், செவ்வாய் ஏனைய கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கான ஒரு முழுமையான பலன்களை கொடுக்க முடியும். இப்போ நம்ம கோச்சார அடிப்படையில் உங்கள் ராசிக்கு சொன்னது முழுமையான பலன். இது முழுமையாக கோச்சார பலன்கள்னு எடுத்துக்கோங்க. இதையும் உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு நடந்துருக்கக்கூடிய தசா புத்திகள், உங்களுடைய லக்னம், இதெல்லாம் இணைச்சி வச்சு சரியான பலன்கள், அப்போ தான் நம்ம துல்லியமான பலன் உங்களுக்கு கொடுக்கவே முடியும். கோச்சார நிலையில் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றதே நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான். அதனால் வந்து உங்களுக்கு குழப்பம் வேண்டியதில்லை. என்னடா சொல்கிறாங்க வேறு ஒன்று நடக்குது அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் யோசிக்காங்க. உங்கள் ஜாதகத்தோடு வந்து டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட, ஜோதிடர்கள்ட்ட நீங்கள் கலந்து பேசிக்கிங்க, தப்பு கிடையாது. என்கிட்ட தான் பார்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது. நீங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு மனசு சங்கடமாகப்படுது, ராசி அடிப்படையில் நல்லா சொன்னாங்க ஆனால் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஜோதிடரை உங்கள் ஜாதகத்தோடு தொடர்பு கொள்ளுங்க. உங்களோட என்னோட உதவி தேவைப்படுறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நான் உதவுறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதாவது உங்களுடைய ராசி பலன்கள் எல்லாருமே நல்லா தான் சொல்கிறாங்க. நம்ம சுய ஜாதகத்தில் நிறைய திரும்ப போகிறேன். கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் நல்லா இருக்குது, உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது.
இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் சிக்கல்களும் போராட்டங்களும் இருக்குது அப்படின்னா யோசிக்கவே செய்யாதீங்க. உங்கள் ஜாதகத்தோட என்னை தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கோச்சார பலன்களை மட்டும் எடுத்து ராசி அடிப்படையில் சொல்கிற பலன்களை தாண்டி உங்களுடைய சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டையும் கலந்து பார்த்து தான் ஒரு துல்லியமான சரியான பலன்கள் சொல்ல முடியும். உங்கள் எதிர்காலத்துக்கான நல்ல ஒரு வழிகாட்டுதலையும் கொடுக்க முடியும். அதனால் தேவை இருக்கவங்க நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்க. இந்த டிஸ்பிளேல என்னோடய எண் இருக்குது. நம்ம கண்டிப்பாக பேசுவோம். உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் உங்களுக்கான ஒரு கிளாரிட்டியும் நாங்கள் உறுதியாக கொடுத்துடலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.